அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். யுஜிசி வரைவு அறிக்கைக்கு நூதன எதிர்ப்பு தெரிவித்து சேலம் பெரியார் பல்கலைக்கழக தொழிற்சங்கத்தினர் மின்னஞ்சல் மூலம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர். புதிய வரைவு அறிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 256 தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் இணைந்து இந்த மின்னஞ்சல்களை அனுப்பியிருக்கின்றனர். துணைவேந்தர் நியமனத்தில் புதிய நடைமுறையால் மாணவர்கள், பேராசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என தங்களுடைய கவலையை அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மாநில அரசின் தலையீடு இன்றி துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடாது என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், பொதுவாக இந்த யுஜிசி வரைவு அறிக்கைக்கு பல மாநில அரசுமே ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. தற்போது இவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? பாலா, நீங்கள் குறிப்பிட்டது போல யுஜிசி என்று சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழக மானியக் குழு பல்வேறு வழிகாட்டுதல்களை கடந்த 6ஆம் தேதி அறிவித்த வரைவு அறிக்கையாக வெளியிட்டிருந்தார்கள். இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிற விஷயத்துல முக்கியமான பல தகவல்கள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இந்த விவகாரத்தில், துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் ஆளுநருக்கு முழு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை எதிர்த்துதான் ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் எதிர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கம் சார்பில் இன்று ஒரு நூதன முறையில் மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதாவது கடந்த 6ஆம் தேதி யுஜிசி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த வரைவு அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கம் சார்பில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் மட்டும் 256 பேர் இருக்காங்க. இந்த 256 பேர் மட்டுமல்லாமல் அவரது குடும்பத்தினர், உறவினர்கள் என பல்வேறு தரப்பட்டவர்களிடமிருந்து மின்னஞ்சல் அனுப்பும் பணி இப்போது தொடங்கி இருக்கிறது. இந்த நூதன எதிர்ப்பின் மூலமாக இன்று பிற்பகலுக்குள் 2000 மின்னஞ்சல்கள் அனுப்ப திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த நூதன போராட்டம் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வரைவு அறிக்கையை யுஜிசி உடனடியாக திரும்ப பெற வேண்டும். காரணம் என்னவென்றால், தமிழக அரசு தலையீடு இல்லாமல் ஒரு துணைவேந்தர் நியமனம் அப்படிங்கிறது கல்வி உரிமையை பறிக்கும் விதமாக இருக்கிறதாக தான் தொழிலாளர் சங்கத்தினர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எனவே இந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும் அப்படின்ட்டு மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டத்தை தற்போது தொடங்கியிருக்காங்க. பாலா, யுஜிசி வரைவு அறிக்கைக்கு ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது சேலம் பெரியார் பல்கலைக்கழக தொழிற்சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து மின்னஞ்சல் அனுப்பியிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.